இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தரும். நாம் கர்த்தரிடத்தில் ரொம்ப கம்பல் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் அல்லது நாம் தந்திரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருமா என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்தில் தந்திரமாக வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா என்று பார்க்கும் பொழுது இல்லை. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சகோதரர்களுக்கு இடையே பகை உண்டாகிறது. அவர் அங்கிருந்து புறப்பட்டு மாமனாருடைய வீட்டிலே போய் இருக்கிறார் யாக்கோபு. அந்த இடத்தில் அவரால் சமாதானமாக இருக்க முடிந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக சமாதானமாக இல்லை. ஆடு மாடுகள் எல்லாமே பெருகி கொண்டு இருக்கிறது. ஆனால் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது ஆசீர்வாதத்தை தான் கொடுத்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் யாபோக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது அங்கே சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஒருவேளை அதற்கு முன்பதாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தையை யாக்கோபு அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே யாக்கோபு ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று உணர்ந்து கொண்ட யாக்கோபு அங்கே ஒரேபடியாக கர்த்தரை பிடித்து கொள்கிறார். அதற்கு பின்புதான் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் எல்லாம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை போஷித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் ரொம்ப கம்பல் பண்ணி இறைச்சி கேட்கிறார்கள். கர்த்தர் இறைச்சியை கொடுத்தார். அதே வேளையில் அங்கே வாதையும் கொடுக்கப்படுகிறது. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தந்திரமாக ஏதாவது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதே போல் நாம் கர்த்தரிடத்தில் அநேக காரியங்களை எனக்கு நிச்சயமாக வேண்டும் என்று ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கும் பொழுது அதை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நாம் எப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு தருகிறது போதும் என்று நிற்கும் பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட அதிலே வேதனை இருக்காது.